அழகான ஊர்ல பில்லி அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப லக்கி. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவனை ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் கிட்ட நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும். நிறைய நண்பர்களும் இருந்தாங்க. பில்லியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குப்பை தொட்டி இருந்துச்சு. ஆனா அவங்க அம்மா பில்லிய அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பில்லி ஜன்னல் வழியா அந்த இடத்தையே தான் பார்த்துட்டு இருப்பான். அவன் யோசிச்சான், அந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்கு, அதில் விளையாடுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமோ? அப்படி ஒரு நாள் பில்லி அந்த குப்பை தொட்டிய பார்த்துட்டு இருந்தப்போ அவனுக்கு ஒரு வித்தியாசமான பொருள் தெரிஞ்சது. அது பார்க்க பளபளன்னு மின்னிட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கு தங்கத்துல செஞ்ச பொருள் மாதிரி இருந்துச்சு. அது வெயில் பட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்க ஒரு விளக்கு மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த பில்லிக்கு அலாவுதீன் விளக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு அதிசய விளக்காதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு உடனே அங்க ஓடி போய் அந்த விளக்கை எடுத்தான். பில்லியோட கையில இருந்த அந்த விளக்கு பயங்கரமா மின்னிட்டு இருந்தது. அவன் அதை சரியா பாக்குறதுக்குள்ள அவங்க அம்மா அவனை கூப்பிட்டாங்க. அம்மாவோட குரலை கேட்ட பில்லி அந்த விளக்க அங்கேயே செடிங்களுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு உடனே ஓடிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வேலையா இருந்ததை பார்த்த பில்லி இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தான். ஓடி போய் ஒளிச்சு வச்சிருந்த விளக்கை எடுத்தான். அப்போ அந்த விளக்குல கொஞ்சம் மண்ணு ஓட்டிட்டு இருந்தது. அதை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த விளக்க தேய்ச்சான் பில்லி. அப்படி விளக்க தேய்ச்ச உடனே திடீர்னு அதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. பில்லி அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். கண்களை மூடிக்கிட்டான். அவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ எதிரில ஒரு பெரிய பூதம் நின்னுட்டு இருந்துச்சு. நான் தான் இந்த விளக்குல இருக்கிற ஜினி. நீங்க அல்லாவுதீனா? இல்லை, என்னோட பேரு பில்லி. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. எனக்கு சொன்னாங்க விளக்க பிடிச்சவங்க அலாவுதீன். சரி, நீ யாராவாச்சு இரு. இப்போ நான் உன்னோட கோரிக்கைய நிறைவேற்றணும். ஆனா நீ என்கிட்ட 3 கோரிக்கை மட்டும் தான் கேட்கணும். அதோட அதிகமா கேட்க கூடாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னோட முதல் கோரிக்கை, நான் எவ்வளோ வேணாலும் கோரிக்கை கேட்கலாம்னு. கோரிக்கைன்னு கோரிக்கை தான். சரி. என்னோட கோரிக்கை என்னன்னா, என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கணும். அதில் காசு கம்மியே ஆகக்கூடாது. பூதம் ஒரு சொடுக்கு போட்ட உடனே பில்லியோட கையில ஒரு பர்ஸ் வந்துச்சு. அந்த பர்ஸ்ல 5 நாணயங்கள் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு பில்லி உடனே மிட்டாய் கடைக்கு ஓடினான். அங்க போய் ஒரு சாக்லேட் வாங்கினான். மறுபடியும் பர்ஸ பார்த்தா அதுல 5 நாணயங்கள் அப்படியே இருந்துச்சு. அத பார்த்த பில்லி இது உண்மையிலேயே மேஜிக் பர்ஸ் தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா ஓட ஆரம்பிச்சான். திடீர்னு பில்லி எதையோ யோசிக்க ஆரம்பிச்சான். இது என்னமோ எனக்கு சரியா படலையே. அப்போ அவனுக்கு அந்த விளக்கோட ஞாபகம் வந்து மறுபடியும் அதை எடுத்து தேய்ச்சான். உடனே அந்த பூதம் வந்துச்சு. உன்னோட நண்பர்களும் நீயும் இந்த சாக்லேட்டை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுங்க. அப்புறம் என்ன கோரிக்கை இருக்கு பில்லு? எனக்கு இது பத்தாது. எனக்கு சாக்லேட்ல வீடு வேணும். அவன் கேட்ட உடனேயே அவனுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்துச்சு. அந்த வீடு ஃபுல்லா சாக்லேட்டால செஞ்சிருந்தது. பில்லி அந்த கதவுல இருந்த தாழ்பால பிச்சி சாப்பிட்டான். அந்த சாக்லேட் ரொம்ப சுவையா இருந்துச்சு. ஆனா ஒரு அளவுக்கு மேல அவனால அதை சாப்பிட முடியல. அவனுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அங்கேயே படுத்துட்டான். அவன் கண்களை மூடி தூங்கிட்டான். அவன் கண்ணு திறந்து பார்த்தப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த கார்டன்ல இருந்தான். ஐயோ, என்னோட சாக்லேட் வீடு மறைஞ்சு போயிருச்சே. இப்போ நான் என் கூடவே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்னத்தான் கேட்கணும். மறுபடியும் அவன் அந்த விளக்க தேய்ச்சான். பூதம் வெளியே வந்துச்சு. பூதம் ரொம்ப கவலையா கேட்டுச்சு. இப்போ உன்னோட கோரிக்கை என்ன பில்லு? என்னோட கோரிக்கை என்னன்னா, எனக்கு ஒரு மாய கம்பளி வேணும். அதில் உக்காந்து நான் இந்த உலகத்தை சுற்றி வரணும். பில்லி அதை சரியா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பறக்கும் போர்வை அவனை எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போச்சு. அவன் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒட்டகத்தை பார்த்தான். பனி பிரதேசத்துல இருந்த பனிக்கரடியும் பார்த்தான். கடல்ல இருந்த திமிங்கலங்களையும் பார்த்தான். ஆனா இப்ப அவனுக்கு அவனுடைய வீட்டோட ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டான்.
பில்லி அவனுக்கு அவனே ரொம்ப சக்திசாலியா உணர்ந்தான். அவன் கூட விளையாட வந்த அவனுடைய நண்பர்கள்கிட்ட பில்லி இப்படி சொன்னான். நான் மலையிலெல்லாம் தெரிஞ்சிட்டு பெரிய அருவியில் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ உங்க கூட விளையாடனா நான் அழுக்காயிருவேன். பில்லியோட நண்பர்களுக்கு அவனுடைய பேச்சு பிடிக்கல. பில்லியோட அம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா அத அவன் சாப்பிடல. ஏன்னா அவனுக்கு ஜங்க் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்ல பில்லி ரொம்ப சோம்பேறியா இருந்ததுனால குண்டா இருந்தான். அவனுடைய அப்பா அம்மாவுக்கு அவனுடைய நடவடிக்கை பிடிக்கல. அவனுடைய சிநேகிதர்கள் யாருமே அவன் கூட விளையாட வரல. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி அவங்கள திட்டி இருந்தான். ஒரு நாள் காலையில பில்லி எழுந்திருச்சு வந்து கண்ணாடியில அவனுடைய உருவத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சான். நான் இப்போ ரொம்ப சோம்பேறியா தனிமரமா ஆயிட்டேன். அப்போ அவன் நினைச்சுக்கிட்டான், நமக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு. உடனே அவன் ஒளிச்சு வச்சிருந்த விளக்கை எடுத்து தேய்ச்சான். உடனே பூதம் வெளியே வந்துச்சு. ஐயோ, என்னாச்சு பில்லு? ரொம்ப சோகமா இருக்க. இப்போ உன்னோட கோரிக்கை என்ன? என்னோட கோரிக்கை என்னன்னா எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரியே ஆயிரணும். இன்னொரு கோரிக்கை என்னன்னா நான் எப்போவுமே இன்னொரு கோரிக்கையை கேட்கவே கூடாது. நல்ல முடிவு. நீ நினைச்ச மாதிரியே ஆகட்டும். பை பை பில்லு. பூதம் மறைஞ்சிருச்சு. எல்லாமே முதல்ல இருந்த மாதிரியே ஆயிடுச்சு. அவனுடைய அப்பா அம்மா மறுபடியும் அவன் மேல பாசமா இருந்தாங்க. அவனுடைய சிநேகிதர்கள் கூட அவன் கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்படி பில்லிக்கு புத்தி வந்துச்சு. நான் மொட்டை அடிக்க மாட்டேமா. ஸ்கூல்ல எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அடிச்சேதான் ஆகணும் பாப்பா. பாரு, அப்பா கூட அடிச்சிருக்காரு. என்னவோ நான் பண்ண மாட்டேன். கோலு ஸ்கூலுக்கு புறப்பட்டான். நில்லுடா பையா, உயிரோட இருக்கணும்னா மொட்டை அடிச்சுதான் ஆகணும். ராஜ்கர் கிராமத்து டாக்கூர் சாரோட மகன் 4 வருஷம் கழிச்சு தன்னுடைய மனைவி பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்திருந்தான். ச்சே, எவ்வளவு தூசி, எவ்வளவு சூடா இருக்கு இங்க. நிதி ப்ளீஸ் கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கோப்பா. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு காரை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்துட்டாண்டா என்னோட சிங்கம். வாடா ராஜா, நல்லா வளர்ந்துட்ட போல. வணக்கம் அப்பா. வணக்கம் மாமா. நல்லா இருங்க. சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் டீ குடிச்சிட்டே பேசலாம். அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, அப்பா எதுக்கு நீங்க மொட்டை அடிச்சிருக்கீங்க? எல்லா வருஷமும் இந்த கிராமத்துல முடி கொடுக்கறது வழக்கம். அன்னைக்கு எல்லா கிராமத்து ஜனங்க மொட்டை அடிப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்காப்பா? அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்ப்பா. இந்த சம்பிரதாயம் படி பிட்டுவுக்கு மொட்டை அடிச்சுதான் ஆகணும். இதை கேட்ட நிதி கோவப்பட்டு ரூம்குள்ள போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன நீலேஷ் இது? பிட்டுவோட முடி எவ்வளவு அழகா இருக்கும். நான் அவனை மொட்டை அடிக்க ஒத்துக்க மாட்டேன். நீ கோவப்படாதப்பா, நான் ஏதாச்சும் பண்றேன். நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா பிட்டுக்கு மொட்டை அடிக்கல, அவ்வளவுதான். சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு நீலேஷ் தன்னுடைய பால்ய சிநேகிதனை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டான். டேய் பிரீத்தம், அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ? நானும் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம், டேய் எனக்கு ஒரு பதில் சொல்லு. ஊர்ல கொஞ்சம் பேர் எதுக்குடா மொட்டை அடிச்சிருக்காங்க? அதை பத்தி ஏன்டா கேட்குறேன். என்னென்னமோ நடக்குது. ஒரு ஆலமரம் இருக்குடா, அதுக்கிட்ட யாராச்சும் போனா பாதி கூந்தல் போயிடும். இதனால தான் எங்க அப்பா மொட்டை அடிச்சிருக்காங்களா? இதை நாம சரி பண்ணியே ஆகணும். கிராமத்துக்கு வெளியில ஒரு பாபா இருக்காங்க, அவங்க இதுக்கு தீர்வு சொல்லலாம். நீலேஷ் பாபாவை தேடிட்டு போனான். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாபா உட்கார்ந்திருந்ததை பார்த்தான். வணக்கம் பாபா. யார் நீ? எதுக்காக வந்திருக்க? நீலேஷ் பாபா கிட்ட அந்த ஆலமரத்தை பத்தி எல்லாம் சொன்னான். அந்த ஆலமரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு, அதுல பேய் இருக்கு. அது எப்படி பாபா? அது எல்லாரும் பூஜை பண்றாங்களே. நான் சொல்றது நிஜம். ஏன்னா கடவுள் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க.
இதெல்லாம் பேயோட வேலை. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த மரத்துல ஒருத்தர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்பல இருந்து அந்த மரத்துக்கு சாபம் வந்துருச்சு. பாபா சொன்னதை கேட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அதுல ஒருத்தன் சொன்னா, பாபா, இந்த பாபாவை பேச்செல்லாம் நம்பாத. இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு தீர்வு வேணும்னா மந்திரவாதி கபாலா கிட்ட நீ போ. நீலேஷ் அவங்க பேச்சை கேட்டு மந்திரவாதிய தேட ஆரம்பிச்சான். நடு ராத்திரி, அடர்ந்த காடு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நீலேஷ் நடந்துகிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு அட, என்ன இது? என்னோட காலை பிடிச்சிக்கிச்சு. நீலேஷ்க்கு புரிஞ்சது ஏதோ ஒண்ணு அவனுடைய காலை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது அவனை இழுக்க ஆரம்பிச்சது. நீலேஷ் திரும்பி பார்த்தான். அப்போ அங்க இருந்த ஆலமரத்தோட வேரை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் உடனே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். இப்படி ஓடி 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 ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்தான். இப்படி விழுந்துக்கிட்டே அவன் நேரா ஒரு பயங்கரமான இடத்த வந்து சேர்ந்தான். அங்க அந்த மாந்திரிகன் உட்கார்ந்திருந்தான். யார் நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? கிராமத்துல அந்த ஆலமரம். புரிஞ்சது உன்னோட பிரச்சனை. கவலைப்படாத, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். ஆனா அதுக்காக நீ ரொம்ப செலவு பண்ணணும். நான் தயாரா இருக்கேன். இது யாரோ கிராமத்து முட்டாளு, ரொம்ப பிரச்சனை போல இவனுக்கு. இவனை ஏமாத்தி நல்லா சம்பாதிக்கலாம். மந்திரவாதி எதையோ பிளான் பண்ணிட்டு இருந்தான். நீலேஷ் அங்கேயே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான். கிராமத்து ஜனங்க கிட்ட கேட்காம மந்திரவாதியை கூப்பிடுறது சரியில்லை. ஒரு தடவை கிராமத்து ஜனங்க கிட்ட இதை பத்தி சொல்லணும். அடுத்த நாள் காலையில நீலேஷ் கிராமத்து மக்கள் கிட்ட பேசலாம்னு போனப்போ கிராமத்தோட நிலைமைய பார்த்து ரொம்ப பயந்துட்டான். என்னாச்சு அங்கிள்? கிராமத்தோட வயல் வீடெல்லாம் தீ பிடிச்சிருச்சு. சில பேரோட கூந்தலும் போயிருக்கு. நீலேஷ் அவரு சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சான். வீட்டை வந்து சேர்ந்ததும், நிதி, உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? பிட்டு எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். ஏன், என்னாச்சு? பிட்டுவை தேடு. வீட்லயே இரு. நிலைமை சரியில்லை. சரி, என்னாச்சுன்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீலேஷ் நடந்த எல்லாத்தையும் நிதி கிட்ட சொன்னான். ஐயோ, என்ன சொல்ற நீலேஷ்? இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் ஏதாச்சும் பண்றேன். நீ சீக்கிரம் பிட்டுவை தேடு. நிதி பிட்டுவை தேட ஆரம்பிச்சா. இந்த பக்கம் நீலேஷ் பாபாவை தேடி ஓடிட்டு இருந்தான். பாபா, எங்களோட கிராமத்தை காப்பாத்து. இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. நீ அந்த மந்திரவாதி கிட்ட போயிருக்க கூடாது. நீ செஞ்ச தப்பால இந்த கிராமமே பத்திட்டு எரியுது. பாபா, நான் பண்ணது தப்புதான். நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி இந்த கிராமத்தை காப்பாத்தணும் பாபா. நீலேஷ் பாபாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போனான். அதுக்குள்ள அந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியால அந்த ஆலமரத்துக்கிட்ட ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தான். நீ வெளியே வந்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை எரிச்சிருவேன். கபாலா, இதெல்லாம் நீ நிறுத்தணும். நீ உன்னோட உயிரில் விளையாடுற. எந்த பேயாலும் என்னை கொல்லவே முடியாது. அப்போ அந்த ஆலமரத்துக்குள்ள இருந்து பெரிய சத்தத்தோட ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. நீயா வந்தது நல்லதா போச்சு. ஆனா நீ என் முன்னாடி வந்து தப்பு பண்ணிட்ட. என்ன கொல்றதுக்கு எவனா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? செத்தாயவன். பூதம் மற்றும் மந்திரவாதிக்கு நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. மந்திரவாதி அவனுடைய மந்திர தந்திரத்தை உபயோகிச்சான். பேய் கூட அதோட சக்தியால மந்திரவாதிய தாக்குச்சு. கடைசியில மந்திரவாதியால பேயை ஜெயிக்க முடியல. அங்கேயே விழுந்துட்டான். பேய் அவனை பக்கத்துல வர வச்சு அவனுடைய பாதி தலைய மொட்டையடிச்சிருச்சு. நிலேஷ், நீ தானே கூட்டிட்டு வந்த இவன? பாரு இப்போ என்ன ஆச்சுன்னு. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும்.
அப்படி சொல்லி பேய் பிட்டுவை காட்டுச்சு. பிட்டு பயத்துல அழுதுட்டு இருந்தான். இப்போ நான் இந்த குழந்தைய நான் என்னோட அடிமையா வச்சுக்க போறேன். இல்ல இல்ல, என்னோட மகனை நீ விட்டுரு. எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா அந்த பேய் பிட்டுவை விடுறதுக்கு சம்மதிக்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியும் கிஷன். கிராமத்து ஜனங்க எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பாபா, இந்த கிஷன் யாரு? இவன் தான் கிஷன், பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற விவசாயி. ஒரு நாள் காய்கறி வித்துட்டு இந்த கிராமத்துக்கு வந்தான். அப்போ திருடனுங்க எல்லாத்தையும் இவன்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. ஒரு வருஷமா இதை கத்தி கத்தி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க என்ன ஒரு பைத்தியம் போல பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தலையை கீழே தொங்க போட்டாங்க. பேய் கூட அழ ஆரம்பிச்சுது. ஆமா, கொள்ளையடிச்சிட்டாங்க, மொட்டை அடிச்சாங்க, கத்தியால உடம்பெல்லாம் குத்துனாங்க. ராத்திரியா இருந்ததுனால அவங்கள எனக்கு அடையாளம் தெரியல. நான் ரொம்பவும் கத்துனேன், அதை கொஞ்சம் கூட இவங்க கேட்கவே இல்லை. என்ன அப்படியே ரத்தத்திலேயே மூழ்கி சாகிறதுக்கு விட்டுட்டாங்க. நான் இந்த மரத்துக்கு கீழே தான் துடிச்சு செத்தேன். கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சதை நினைச்சு ரொம்பவே வெட்கப்பட்டாங்க. ஆனா என்னோட ஆத்மா சாகவே இல்லை. அப்புறம் நான் பேயா மாறிட்டேன். அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன். கொள்ளைக்காரங்களை நான் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இந்த கிராமத்து ஜனங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு அப்பல இருந்து இந்த மரத்துக்கிட்ட யார் யார் வர்றாங்களோ எல்லாரையும் பாதி மொட்டை அடிச்சுட்டே இருக்கேன். இந்த பேச்சு கேட்டு எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ண உனக்கு? ஏன்னா நீதான் அந்த மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னோட மகனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். அப்போ டாக்கூர் சார் அங்க வந்து சொன்னாரு, என்னோட மருமகனை விட்டுடு. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். அப்பா, தப்பு பண்ணதுன்னா நீங்க இதுக்கு கவலைப்படுறீங்க? மகனே, அந்த பாவி நான் தான், அந்த திருடன் நான் தான். அப்பா, நான் தான் என்னோட நண்பர்களோட அந்த ராத்திரி கிஷன் கிட்ட கொள்ளடிச்சோம். எல்லாரும் இந்த பேச்சை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எனக்கு நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு மகனே. ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னா அதை நீ எனக்கு கொடு. தண்டனை கொடுக்கப்படும் டாகோர், உனக்கும் உன்னோட நண்பர்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி யாரு கூட பண்ணக்கூடாது. இப்படி சொல்லி அந்த பூதம் டாக்கூரையும் அவருடைய சிநேகிதர்களையும் அதே ஆலமரத்துல தூக்குல போட்டு கொன்னுடுச்சு. இப்போ என்னோட சபதம் நிறைவேறிடுச்சு. எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. நான் இனிமே யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன். பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க எல்லாமே சரியா இருந்துச்சு. நிலேஷ் அப்புறம் நிதி சிட்டிக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க கிசானோட ஞாபகத்துக்காக வருஷத்துல ஒரு நாள் தலைய மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. பிஜல் அவனுடைய நண்பர் ஜிகர் கூட கல்யாணத்துக்கு பெண் பார்க்கறதுக்காக தன்னுடைய மாமா ஊருக்கு வந்திருந்தான். பார்த்தா அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே தலைய மொட்டை அடிச்சிருந்தாங்க. பிஜல் இத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அவன் அவங்க மாமா கிட்ட இத பத்தி கேட்டான். அட இருங்க, நீங்க இப்பதான் இங்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. வெயில் அடிக்குது, கிராமத்து ஜனங்க சூடு தாங்காம மொட்டை எடுக்கிறாங்க. இப்படி முடியலாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா முடி இருக்கு, நீங்க மொட்டை அடிக்கிறது வேண்டாம், சரியா? இப்போ போய் தூங்குங்க. அப்புறம் பிஜல் மற்றும் ஜிகர் அவங்க ரூம்ல போய் தூங்கிட்டாங்க. ஜிகரோட ரூம்ல கையில கத்தியும் கத்திரியும் வச்சுக்கிட்டு முடி திருத்துற பேய் வந்துச்சு. நான் இருக்கும்போது இந்த கிராமத்துல யாரு கூட முடி வளர்க்கவே முடியாது. அப்படி வளர்த்தா அவங்களுக்கு என் கையில தான் சாவு. அப்படி சொல்லிக்கிட்டே ஜிகரோட தலைய பாதி மொட்டை அடிச்சிருச்சு.
ஜிகர் காலையில எழுந்திருச்சு கண்ணாடியில போய் தன்னுடைய முகத்தை பார்த்து அவனுடைய தலை பாதி மொட்டையடிச்சிருக்கிறத பார்த்து சத்தமா கத்தி எல்லாரையும் கூப்பிட்டான். அண்ணா இங்க பாருங்க, என்ன யாரோ மொட்டை அடிச்சிட்டாங்க. இந்த கிராமத்துல ஒரு நாள் கூட இருக்கல, என்ன பாதி மொட்டை அடிச்சிட்டாங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? மாமா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்லுங்க மாமா. அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஃபுல்லா மொட்டை அடிங்க. மாமா, இங்க பார்பர் ஷாப் இருக்கா? நாம அங்க போய் இவனுக்கு முழுசா மொட்டை அடிக்கணும். இது யாரோ என் மேல பழி வாங்கணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அவங்க கையில கிடைச்சா அவங்க கையை அப்படியே உடைச்சிருவேன். ஆஹா, பொறுமையா இருங்க. கிராமத்தில் ஒரு கடை இருக்கு, ஆனால் அது இன்னைக்கு மூடி இருக்கும். நாம் நாளைக்கு மொட்டை அடிக்கலாம். நாளைக்கு தானே போகிறோம், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பிஜல், இந்த கோலத்துல நான் வர மாட்டேன். நீயும் மாமாவும் போயிட்டு வாங்க. இல்ல, நீ எனக்கு நெருங்கிய நண்பன். நீ இங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவள பாக்குறதுக்குன்னு வந்திருக்க. உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். மாமா, பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்க நாளைக்கு வரோன்னு சொல்லுங்க. சரி, உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்க. அன்னைக்கு நைட் பிஜலோட ரூமுக்கு முடி திருத்துற பேய் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜலோட முடிய அது வெட்ட ஆரம்பிச்சது. அப்போ பிஜல் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டான். எவ்வளோ திமிரு இருந்தா என்னோட முடிய வெட்டுவேன். உன்னோட கைய உடம்புல இருந்து பிச்சு எரிஞ்சிருவேன். அப்படி சொல்லிக்கிட்டே பிஜல் முடி திருத்துற பேயோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் பிஜல் கவனிச்சான் அது ஒரு பேய் அப்படின்னு. பிஜல் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். பேய், பேய், இந்த பேய் பேய் எப்படி வந்துச்சு? நான் ஒண்ணு பண்ணாத, நான் உனக்கு என்ன பண்ண? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கம் போல பேசிட்டே இருந்த, இப்போ என்ன ஆச்சு? இன்னைக்கு நீ தானே சொன்ன உன்னோட நண்பனோட முடிய யார் வெட்டினாங்களோ அவங்கள விட மாட்டேன்னு. என்ன அடிக்கிறேன்னு சொன்ன? வா, உன் முன்னாடிதான் நிக்கிற. ஏன் முன்னாடியே முடிய வளர்க்குறியா நீ? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் பிஜலோட தலைய பிடிச்சு அவனுடைய தலைய பாதி மொட்டை அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிஜல் சத்தம் போட்டு வீட்டுல இருந்த எல்லாரையும் கூப்பிட்டான். பிஜலோட நிலைமைய பார்த்து அவங்க மாமா சொன்னாரு, சொன்ன இல்லை நேத்தே போலான்னு, நீங்க தான் ஒத்துக்கவே இல்லை. இப்போ பாருங்க என்னாச்சுன்னு. நீங்க நேத்தே பார்த்துருந்தா இன்னைக்கு நீங்க ஊருக்கு போயிருக்கலாம். சரி விடுங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இங்க என்ன நடக்குது மாமா? அந்த அந்த பேய் இங்க என்ன பண்ணுது? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். ஏ பிஜல், இந்த கிராமத்தில் ஒரு பேய் இருக்கு. ராத்திரி ஆனா வீட்டுக்குள்ளே வரும், அப்படியே பாதி முடி எடுத்துரும். யார் யார் முடி நல்லா வளர்க்குறாங்களோ பாதி முடி எடுத்துரும். அதனால தான் கிராமத்தில் வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே மொட்டை போட்டிருக்காங்க. ஆனா மாமா, இதுக்கு ரீசன் என்ன? இந்த பேய் இருந்துச்சுல, அது முதல்ல முடி வெட்டுற தொழில் பண்ணிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவன் ஒரு திருடன். எப்போ முடி வெட்ட போனாலும் அந்த வீட்டில் போய் ஏதாச்சும் கிடைச்சா அதை தூக்கிட்டு வந்துடுவான். ஒரு நாள் அவன் பக்காவாக மாட்டிக்கிட்டான். அப்புறம் அவனை பிடிச்சி செம்மையாக அடித்தாங்க. அவனை பாதி மொட்டடிச்சு ஊரெல்லாம் ஊர்வலமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் அவமானப்பட்டு அவனோட உயிரை விட்டுட்டான். அப்போலேருந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் அவனோட ஆத்மா தான். சரி, அதை பற்றியெல்லாம் பேசுறது வேண்டாம். நீங்கள் போய் க்ளீனாக மொட்டடிங்க, நாம் போய் பொண்ணை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் மொட்டை அடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பெண் பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனா அந்த பெண் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இல்ல இல்ல, நான் முடி நிறைய வச்சிருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன் தலை மொட்டையா இருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. இதை கேட்டு பிஜல் ரொம்பவே கஷ்டப்பட்டான்.
அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பிஜல் ஜிகர் கிட்ட சொன்னா, அவ என்னோட மொட்டை தலையை பார்த்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாடா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேய் தான். அந்த பேய் மட்டும் என் கையில் கிடைச்சது, அதை முடிய ஒன்றா பிச்சு எரிஞ்சிருவேன். விஜல், நேற்று ராத்திரி மண்டையில் மட்டும் தான் கை வச்சுச்சு. இன்னைக்கு ராத்திரி கழுத்தில் வச்சிருச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட போயிருப்போம். விஜல், அது பேய். அதை பலத்தால இல்லை, புத்தியால தோக்கடிக்கணும். எனக்கு ஒரு சாமியாரை தெரியும், அவங்க நல்லா பேயை ஓட்டுவாங்க. அவங்க கிட்ட போனால் ஹெல்ப் கிடைக்கும். உனக்கு ஓகேனா நாங்கள் போகலாம். பிஜல் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து முனிவரை பார்க்க போனாங்க. முனிவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஓம் க்ரீம் ஷூம் சண்டா, ஓம் க்ரீம் ஷூம் சண்டா, ஓம் க்ரீம் ஷூம் சண்டா. அதுக்கப்புறம் அந்த சாமியார் தன்னுடைய மந்திர சக்தியால ஒரு கத்திரிய கொண்டு வந்தாரு. அவர் சொன்னாரு, இந்தாங்க, இதுக்கு ரொம்ப சக்தி இருக்கு. இந்த கத்திரி எவ்வளோ பெரிய பேயா இருந்தாலும் அதை நாசமாக்கிறோம். இந்த கத்திரியால அந்த பூதத்தோட முடிய வெட்டுனா அது நாசமாயிரும். கத்திரி வாங்கிட்டு பிஜலும் ஜிகரும் வீட்டுக்கு வந்தாங்க. விஜலனா, நாம சிசர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா பேயோட முடிய யார் கட் பண்றது? ஆமா, இது சிங்கத்தோட வாழை பிடிக்கிற மாதிரி. கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டோம். அவங்க 2 பேரும் நைட் வரைக்கும் யோசிச்சாங்க, அந்த முடித்திருக்கிற பேயோட முடிய எப்படி வெட்டுறதுன்னு. அதுக்கப்புறம் பிஜலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு நாள் பூரா பிஜல், ஜிகர் அப்புறம் அவங்க மாமா அவங்க தலையில டூப்ளிகேட் முடிய வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இத பார்த்து கிராமத்து ஜனங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, இவங்களுக்கு என்ன பைத்தியமா? அவங்க சாகிறது இல்லாம நம்மளும் அவங்க 3 பேர் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாங்க, கேளுங்க 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 கிராம ஜனங்களே, இனிமே நீங்க பேயை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. அந்த பேய் வந்து பாதி மொட்டை அடிச்சா எங்க கிட்ட வந்து மீதி முடிய மொட்டை அடிச்சுக்கோங்க. இந்த சிசரால வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள உங்க மண்டையில கூந்தல் வந்துடும். இந்த விஷயம் முடி திருத்துற பேய்க்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க 3 பேர் அவங்களோட உயிரை பணைய வச்சுட்டாங்க. நான் இவங்களை விட மாட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அந்த பேய் பிஜலோட ரூமுக்கு வந்து அவன் கையில இருந்த அந்த கத்திரியை எடுத்து உடைச்சிருச்சு. உன்னோட கத்திரிக்கோள் முறிஞ்சிருச்சு. இப்போ எப்படி முடிய வளர்ப்ப? என் கையாலே நீ இப்போ சாக போற. அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் பிஜலோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கிடுச்சு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜிகர் உண்மையான கத்திரியை எடுத்து அந்த பேயோட முடிய வெட்டினான். அப்படி வெட்டினதும் அந்த பேயோட சக்தி குறைஞ்சு போச்சு. அப்படி கத்திக்கிட்டே அந்த பேய் தரையில விழுந்து அப்படியே செத்து போச்சு. இப்படி பிஜல் மற்றும் ஜிகர் 2 பேரும் புத்திசாலித்தனமா செயல்பட்டு கிராமத்து ஜனங்களை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் முடிய வளர்த்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணும் கூட பிஜலை கல்யாணம் பண்ணிக்கிச்சு.